ஹரியானாவின் உச்சனத்தா தொகுதியில் ஜேஜேபி வேட்பாளர் துஷ்யந்த் சௌதாலா பின்னடைவு அடைந்திருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒரு கணிசமான 10 இடங்களை ஜேஜேபி கட்சி கைப்பற்றியது. அது பாஜகவுக்கு அனுகூலமாக இருந்தது. பாஜக ஜேஜேபி கட்சியோட ஆட்சியோடு அவர்கள் கூட்டணியோடு ஆட்சி அமைத்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநில கட்சியாக ஜேஜேபி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய துஷ்யந்த் சௌதாலா பின்னடைவு அடைந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவாக சோர்வாக பார்க்கப்படுகின்றது. என்றால் இந்த முறை சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஹரியானாவில் காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக என்றுதான் பார்க்கப்பட்டது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கணிசமான இடங்களை கைப்பற்றினார்கள். 10 இடங்களை ஜேஜேபி கட்சி கைப்பற்றியது. அதன் காரணமாக தான் அங்கு பாஜக ஜேஜேபி கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தார்கள். அந்த அளவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக பார்க்கப்பட்டதற்கு பிறகு ஹரியானாவில் ஏற்பட்ட பல்வேறு அரசியல் நிலவர குளறுபடிகள் காரணமாக பாஜக மீதான எதிர்ப்பு காரணமாக ஜேஜேபி கட்சி பாஜகவுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்றார்கள். தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தார்கள். அது பாஜகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. அதே சமயத்தில் அது காங்கிரசுக்கு அனுகூலமாக ஒரு பார்க்கப்பட்ட சூழலாக இருந்தது அவருடைய விலகல் என்பது. இந்த நிலையில் அந்த அளவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த மாநில கட்சியாக இருக்கக்கூடிய ஜேஜேபி கட்சி பொறுத்தவரை என்னுடைய தலைவர் துஷ்யந்த் சௌதாலா பின்னடைவு அடைந்திருக்கிறார். ஹரியானாவில் பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு அடி ஏற்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அரியணையில் காங்கிரஸ் ஏறுகிறது என்பதுதான் தேர்தல் முடிவுகள் பார்க்கப்படுகின்றது. அதே போன்று கந்தர்பால், பத்காம் ஆகிய 2 தொகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி அமைத்து அங்கு கணிசமான இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக உமர் அப்துல்லா முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா பொறுத்தவரையில் கந்தர்பால், பத்காம் ஆகிய 2 தொகுதியிலும் அவர் போட்டியிட்டார். 2 தொகுதியிலும் அவர் முன்னிலை வகித்திருப்பதுதான் தேர்தல் முடிவுகள் தற்போது வரையில் காண்பிக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் பொறுத்தவரையில் அங்கு காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். 54 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களையும் தாண்டி காங்கிரஸ் அங்கு முன்னிலை வகிக்கக்கூடிய காரணத்தால் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா ஆகிய 2 தேர்தல் முடிவுகளிலும் காங்கிரசினுடைய கையை ஓங்கி இருக்கின்றது. காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக தொடர்ச்சியாக அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர்களுடைய மிகப்பெரிய வளர்ச்சியாகவே இது பார்க்கப்படுகிறது. பாஜகவுக்கு மிகப்பெரிய அடியை இந்த தேர்தல் முடிவுகள் கொடுத்திருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல், அதிலும் ஹரியானா பொறுத்தவரையில் கடந்த 10 ஆண்டு